வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். எங்கள் மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. 120 அடி கொள்ளளவு இருக்கிற மேட்டூர் டேம் 119 அடியை எட்டியிருக்குது. டெல்டா பாசனத்துக்காக திறந்து விட்டுருக்காங்க. காவேரி நீர்பிடிப்புகளில் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதால் கர்நாடகா உள்ள கபினி அணையிலேருந்து உபரி நீர் திறந்து விட்டுருக்காங்க. ஆடி மாதம்னாவே எங்கள் மேட்டூரில் எல்லாத்துக்கும் செம குசியாகிடும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஈரக்காத்தோடு அப்படி சிலுசிலுன்னு இருக்கும். 3 பக்கம் மலைகளும் ஒரு பக்கம் ஆறும் அணையும்னு சூழ்ந்துள்ள பகுதி தான் எங்கள் மேட்டூர். எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நடந்து போகிற தூரம் தான் மேட்டூர் அணை இருக்குது. அங்கே ஒரு பூங்கா இருக்குது. அங்கே சுற்றுலா பயணிகள் ஏராளமான பேர் வருவாங்க. இங்கேருந்து போகிற காவேரி ஆறு கொளத்தூர் வரைக்கும், அதுக்கு தாண்டி செட்டிப்பட்டி, கோவிந்தப்படி எல்லா இடங்களுக்குமே போகுது. தண்ணி திறந்து விட்டுருக்கறனால வழிநெடுகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. மனசு கொஞ்சம் சோர்வாக இருந்தால் போதும், இந்த காவேரி ஆற்றை பார்க்குறப்ப மனசு ரிலாக்ஸாக சந்தோஷமாயிடுது. மேட்டூர் மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை ஆடி 18. 120 அடி எட்டிடுச்சுன்னா சேலங்கமில்ல 16 கண் பாலத்தில் தண்ணி திறந்து விடுவாங்க. அதுவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஆடி 18க்கு வாங்க, எங்கள் மேட்டூர் டேமை பாருங்கள். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடலாம். எங்கள் மாடியில் இருந்த அந்த மலைகளையும் காவேரி ஆற்றையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறேன். நான் கிட்டால் போய் காமிக்கிறேன். ஆனால் இப்போ கரையோரம் போகக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று காட்டுறேன். அங்கே பரிசல்லாம் இயக்குவாங்க. இப்போ பரிசல் இயக்கெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. தண்ணி அதிகமாகிட்டுருக்கிறதுனால இப்போ யாரையும் அந்த பக்கம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். அதனால தான் நான் மாடியிலேருந்து எடுக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் அங்கே போய் எடுத்து காமிக்கிறேன். இப்பயே போகலாம் வாங்க, கிட்டால் போய் எடுத்து பார்க்கலாம். வந்துட்டோம். பக்கத்தில் போக அனுமதி இல்லை. நான் கொஞ்சம் தூரமாக இருந்தால் எடுத்து காமிச்சிட்ருக்கிறேன். கடல் போல் காட்சியளிக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பார்க்க 2 கண் பத்தாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. தண்ணி இவ்வளோ நாளாக வறண்டு போயிருந்துச்சு. இப்போ மழை பெய்யறதுனால இந்த மாதிரி தண்ணி உயர்ந்திருக்கு. மீன் பிடிக்க தடை விதிச்சிருக்காங்க. இல்லாட்டினா மீன் பிடிக்கிறவங்களும் சுற்றுலா பயணிகளும் நிறையா பேர் இங்கே இருப்பாங்க. எங்கள் மேட்டூர் டேம் பாருங்கள், தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு போகுது. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்குள்ளே முழு கொள்ளளவு கண்டிப்பாக ஏற்றிடும். வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப கூட முழு கொள்ளளவு ஏற்றிருக்கலாம். அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வந்துட்டுருக்குது.